வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு ஐபிஎல் 2020 போல நடந்த சூடான சம்பவத்தை பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, ராஜஸ்தான் ஹைதராபாத் போட்டியின் போது ஷிம்ரா ஹெட்மேயர் காட்டின் ஆவேசத்தை பத்தி தான் பேச போறேன். சரி, விஷயம் என்னன்னா, அவுட் ஆன பிறகு கோபமும் ஆவேசமும் பொங்க ஹெட்மேயர் தன் பேட்டால ஸ்டம்பை பலமா அடிச்சுட்டார். அப்படி ஒரு காட்சி. ஆனா இது மாதிரி நடவடிக்கைகளுக்கு விளைவுகள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. இதனா பிசிசி தலையிட்டு தண்டனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. விதிமுறைகளின்படி வீரர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், விளையாட்டோட நேர்மையை நிலைநாட்டணும். ஹெட்மேயரோட செயல் இந்த நடத்தை விதிகளை மீறிடுச்சு. அதனா அவருக்கு போட்டி கட்டணத்தில் 10% அபராதம் விதிக்கப்பட்டு, இது பெருசா தெரியலன்னாலும் இது ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த முடிவை எடுத்தது வேற யாருமில்ல, முன்னாள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜவஹர் ஸ்ரீநாத்தா. அவர்தான் அந்த போட்டிக்கான மார்ச் ரெப்ரி. பிசிசியோட தெளிவான செய்தி இது: ஒழுக்கத்தை கடைபிடிங்க, விளையாட்ட மதிங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அந்த அழுத்தம், அந்த முக்கியமான தருணம், இது மாதிரி நேரங்கள தான் விளையாட்டின் மனித பக்கம் வெளிப்படுது இல்லையா? இது வெறும் விதிகள் அல்லது தண்டனை பற்றியது மட்டும் இல்லை. இந்த விளையாட்டு வீரர்களை இவ்வளவு தீவிரமான உணர்ச்சிகளுக்கு தள்ளுவது எதுன்னு தெரியணும். உங்க கருத்து என்ன? இந்த அபராதம் நியாயமானதா? இது மாதிரி தீவிரமான தருணங்களை வீரர்கள் எப்படி கையாணும்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டுங்க. இன்னும் விளையாட்டு சம்பவம்